சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி போன்ற பஞ்ச வசனங்களோடு தஞ்சாவூரில் பட்டையை கிளப்பி இருக்கிறார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில இடங்கள் ஆக்ரோஷம் இருந்தது. வழக்கமான ஒரு குற்றச்சாட்டாகவே இந்த தேர்தல் என்பது, தேர்தல் பிரச்சாரம் என்பது அமைந்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம முதலமைச்சர் ஆனதும் அப்படின்னு வாக்குறுதிகளை வாரி கொடுத்திருக்கிறார். இதில் ஹைலைட் என்னன்னா, மகளிரை கவர் பண்ணுற மாதிரி மகளிர் தினத்தன்னைக்கு சிறப்பாக தேர்தல் அந்த அறிக்கையை, மேனிஃபெஸ்டோவை வெளியிடுகிறோம் என்று வேறு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். திமுகவை டார்கெட்டடாக அடிப்பதற்கு பதிலாக திமுகவும் அதிமுகவும் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு வேற ஒரு ஆங்கிளையும் எடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். பல கேள்விகள் திமுகவை நோக்கி கேட்கிறார். ஆனால் அவர் சொல்றதுலையும் திமுக செய்கிற மாதிரியே தான் அதுவும் இருக்கு என்கிற சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது? விஜயனுடைய ஒட்டுமொத்த தஞ்சாவூர் பேச்சு விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த எலெக்ஷன் பரபரப்பு நடந்து கொண்டிருக்க போது கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும்ல. விஜயனுடைய கூட்டம் வந்துட்டாலே அப்படிப்பட்ட சுவாரஸ்யங்கள் அரங்கேறுது. பஞ்ச டைலாக்குகள், நீங்க சொன்ன மாதிரியான குட்டீஸ்களுடைய பாட்டுகள், இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் மேடையை அலங்கரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது விஜய் கூட்டத்துக்கு, மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் என்ன பேசுவாங்கன்னு பார்க்கணும். விஜய் கூட்டத்துக்கு எப்படி போறாரு, போற வழியில் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேரும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. வந்துட்டு வண்டியில் அப்படியே அடுத்தடுத்து வரிசையாக வண்டிகளில் விழுந்தது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரியல. எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது. அப்புறம் அதற்கு பிறகு அவங்க வேற ட்ராக் எடுத்து போனது. இவங்க அத்தனை விதிமீறல்களையும் கார் ஜன்னலில் ஏறி அதில் உட்காந்துக்கிட்டு தாவேக்கா கொடியாட்டிக்கிட்டு வந்தது, மேலே அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏறி இது பண்ணதுன்னு பலவிதமான விதிமீறல்களோடு சேர்ந்து ஒரு பேக்கேஜாக நடந்திருக்கிறது. விஜய் கொஞ்சம் கவனமாக, அதை போன முறை ட்ரோன் ஷாட்டில் போய் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் லீக் ஆச்சுல, இந்த இடத்துல கேப் விடணும், அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீங்கள் ஒரு சின்ன பாஸ் பண்ணிட்டு இப்படி நடங்க அப்புறம் அப்படி நடங்க, இந்த மாதிரிலாம் கண்ணீர் சிந்த வேண்டும், அந்த இதெல்லாம் இருந்ததா நீங்க சொல்லப்பட்டது. பட் அது எதுவும் நேத்தே புஷி ஆனந்த் உஷாரா சொல்லிட்டாரு, ட்ரோன்கள் எல்லாம் பறக்க விடக்கூடாது, ஊடகங்களுக்கு நாங்க தனியா இடம் கொடுத்துருவோம் அங்கன்னுட்டு. இல்ல இதுல எனக்கு இவங்க ஓடினாங்கல்ல, எனக்கு இந்த ஈரான் அமெரிக்கா யுத்த காட்சி எனக்கு கண்ணு முன்னால ஓடிட்டு இருக்கு. இப்படி என்னடா அடிக்க பறந்து ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன கொமேனியா இல்ல இவரா? கொமேனியா அடுத்து இப்ப அவருடைய மகனை சுப்ரீம் லீடரா எடுத்துருக்காங்க. இல்ல நெதன்யாகுவா? யார் நெதன்யாகோ, எத்தனை மிசைல்கள் எங்க வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா இவர் சண்டைக்கு வரவர் மாதிரியே தெரிலங்கிறதான் பிரச்சனை. நீங்க விஜயனுடைய கூட்டம் வழக்கம் போலவே அந்த எஸ்ஓபிக்கெல்லாம் பிறகு இப்போதும் ஒரு குழப்பம் செய்திருக்கிறார்கள். மறுபடியும் காலையிலேயே போலி QR கோடை எடுத்துட்டு கண்டுபிடிச்சு திருமணம் பண்ணதை பார்த்தோம். குழந்தைகளோட அவங்கள புஷி ஆனந்த் குழந்தை கண்ணத்தில் தட்டி வரக்கூடாதுப்பா, நீங்க கூட்டு போயிருங்க அப்படின்னு அனுப்புறாரு. திரும்பவும் இவங்க சொன்ன 4900 பேரை விடல, பாஸ் இல்லாத ஆட்களும் கடைசி நேரத்தில் இடம் இல்லை, நீங்க திறந்து விடுறீங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்புறம் எதுக்கு QR கோடை கொடுக்குறீங்க? நீங்க QR கோடை கொடுத்து கடைசியாக நடத்திய 3 கூட்டங்கள், ஏதாவது ஒரு ஈரோட்டில் இருந்து தொடங்கினோம்னா அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. அப்புறம் CBI விசாரணை எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு நடந்த இந்த 2 கூட்டங்களும் சரி. இப்போ நான் அடுத்து நடத்த போறதுலையும் நீங்க மறுபடியும் QR கோடை அடிக்கிறோம்னா போலி QR கோடை அடிச்சுட்டு வராங்க. என்ன இந்த ரசிகர் மன்றத்தில் டிக்கெட்டு, போலி டிக்கெட்டை அடிச்சு வித்து அதனுடைய ஒரு பாரம்பரியம் அப்படியாங்கிற கேள்வி இருக்கு. எல்லாரையும் கடைசி நேரத்தில் வரணும்னா அப்புறம் எதுக்கு QR கோடு ஏன் ஏமாத்துறீங்கன்னா அந்த இடம் தான் கவனிக்கணும். 5000 பேருக்கு மேலே போனால் விதிகள் இன்னும் கூடுதலாக கடினமாகும். ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு அவங்க ஆரம்பத்தில் ஒரு டெபாசிட் தொகை கட்டணும். நீங்க எல்லாத்தையும் முடிச்சு ப்ராப்பராக கிளீன் பண்ண தான் தொகையை திரும்ப தருவோம். இதை செஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க 5000 வராமல் 4998 இந்த பேட்டாலெல்லாம் செருப்பு போடுவாங்க, எண்ணி விடுவாங்க. பேட்டாலெல்லாம் அந்த செருப்பு விலை போடுவாங்கல்ல, 199 ரூபா 72 பைசா. அந்த மாதிரி 200 வந்துடக்கூடாதுன்னு இப்படியே போடுற மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி தான் அவர் உள்ள வராரு. வந்தா இன்னைக்கு அதில் ஹைலைட் அவர் கடைசியா சொன்னது தான். போன கூட்டத்தில் நான் பேச மறந்தது இன்னைக்கு பேசுறேங்கிறதெல்லாம், அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் அப்படி செஞ்சிருப்பாரா நமக்கு தெரியல. போன கூட்டத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்கள், முதல்ல இதில் முடிக்கிறாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே. நான் நினைச்சேன் அடுத்து ஒவ்வொரு மாவட்டமா சொல்ல போறாரு அப்படின்னு ஆர்வமா. அடுத்தது இன்னும் இவரு கன்னியாகுமரி மக்களே, அடுத்தது வரும் நாகர்கோயில், விழுப்புரம், தேனி, இந்த பக்கம் திண்டுக்கல், சொல்லுங்க யார் வேண்டாம், நான் கடலூர், ஸ்கிரிப்ட்ல வச்சுக்கிட்டா
திருப்பரங்குன்றம் விவசாயி, மதுரை கிழக்கு விவசாயி. ஆனா கரெக்டா காணாம படிச்சுட்டு சொல்றாரு, அதனாலதான் மற்ற இடங்களை வந்து சொல்லல. அவர் என்னன்னா போன முறை நான் வேலூர்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொல்ல முடியல. எவ்வளவு இன்புட்ஸ் போயிருக்கு. மறந்துட்டேன். ஒரு தலைவர் தன்னுடைய தவறை திருத்திக்கிறாரு, நீங்க அவர் இந்த இடத்துல பாராட்டணும். ரொம்ப நியாயமான மனுஷனா. இதுலதான் ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆமா, தாவேகா கட்சி மீதும் விஜய் மீதும். அதுல போன முறை எதெல்லாம் விமர்சனம் வச்சு அதுக்கு விளக்கம் வர கொடுக்குறாரு. நான் ஏன் விஜய் தான் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு விஜய் அப்படின்னா மக்களின் பிரதிநிதியா நம்ம தான் இருக்கோம், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் அதை பேசுறாப்புல. சென்னையில இருந்துட்டு டெல்லின்னு கூப்பாடு போடுறாங்க, வந்தா கொடை காட்டுறாங்க, ரைட்டு, ஓகே, வெள்ளக்கொடை காட்டுறாங்க. வெள்ளக்கொடை அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெள்ளக்கொடை எங்க இருக்கு அப்படின்னு அடுத்து போட்டாரு பாருங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம இது IPL சீசன் நோக்கி நகர்றோம், இல்லை கனெக்ஷனை கொடுத்துட்டாப்புல. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கெல்லாம் இந்த பக்கம் ப்ராக்டிஸும் மற்ற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போல, கிரிக்கெட்னாலும் விசில் போடுறது தமிழ்நாடு தான், நம்ம CSK. அரசியல்ல விசில் போட போறது நம்ம TVK. இந்த தேர்தலில் நம்ம விசில் போடுறோம் அப்படின்னுட்டு அதை ஒரு பஞ்சை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறது. அதாவது இவங்களுக்கும் எங்களுக்கும் அடுத்து ஒரு ஆங்கிலம் வந்து எனக்கு என்னமோ இந்த புலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸில் TR பேசுனதை அவர் இதை பார்த்துருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது அட்டாக் பண்ணுற புலி, இது அசராத புலி, இது அந்த புலி, இது செம்புலி, இது கரும்புலி அப்படின்னு அப்படியே அவர் பேசுறதை நிப்பாட்ட முடியாம விஜய் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி போதும் நிப்பாட்டுங்கிற அளவுக்கான ஒரு உணர்ச்சி இல்லை. உங்களுக்கு இது வந்து எலெக்ஷன், ஆனா விஜயனுடைய தொண்டர்களுக்கு வந்து இது எமோஷன். அடி அதுவும் வெறும் எமோஷன் இல்லை, ஓஷானிக் எமோஷன், கடல் போன்ற அளவுக்கான உணர்வுகள் கொந்தளிப்போட இருக்கக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறதாக அவங்களோட அவர் கனெக்ட் பண்ணதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதெல்லாம் ஷார்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் பேட்டி கொடுக்கும் பொழுதே கூட இந்த பீஸ் ஷார்ட்ஸ்க்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமானும் சிலர் யோசிப்பாங்க. இந்த பீஸை போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு சில நேரம் ஆங்கர்ஸும் அதை எடுக்கும்போது இந்த பீஸை கட் பண்ணலான்னு யோசிப்போம். அந்த மாதிரி அவர் அதுக்கான வேலைகளா அப்படிங்கிற கரெக்டா. இப்போ பாருங்க சேனல்கள்ல இதான் ஓடிட்டு இருக்கும், இந்த பஞ்ச டைலாக்குகளை வச்சு ஓட்டிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அடுத்த கூட்டம் அவர் நெல்லையில போடுற வரைக்கும் இந்த பஞ்ச டைலாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ தஞ்சை மண்ணுக்கு போயிட்டு ஏன்னா ஏறும்போதே ஒரு பச்சை துண்டோட அது ஒரு டெம்ப்ளேட் தானே எல்லாருக்கும். அதில் கொடுமை என்னன்னா ஏறத்தாழ ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் அல்லது 10-11 மாதம் கழித்து பரந்தூரை பற்றி விஜய் மறுபடியும் பேசியிருக்கிறார். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் பேசுனது எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படிங்க ஒரு டைமிங் ஒன்று கொடுத்துட்டு விவசாயிகளை கூப்பிட்டுட்டு நானே செஞ்சார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சரை பார்க்க வருவேன்னீங்களே, ரொம்ப நாளாச்சே பரந்தூருக்கு, எப்போ கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு 4-5 மாதமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை 2வது முறை தொடர்றதில்லை. நீங்கள் விவசாயிகள் அங்கே இருக்கிறதுனால பரந்தூரை நீங்கள் டச் பண்ணுறீங்க. நீங்கள் திமுகவை விமர்சிக்கிறதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக கேட்குற கேள்வியை கேளுங்க, பதில் அவங்க சொல்லணும், அந்த இடத்துக்கு அது போயிடும். ஆனால் மற்றவங்கள மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் உங்கள் காதில் டால்டா ஊற்றுறதுக்கு நான் வரல. ஆனால் அடுத்துதான் முக்கியமானது, இந்த அடுத்த ஜென்மங்கிறதுல எனக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எனக்கு அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தா ஒரு விவசாயினுடைய குடும்பத்தில் தான் நான் பிறக்கணும் அப்படின்ட்டு அப்படி நெக்குறுகி போகக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார். விவசாயி இதுன்னா இது மாதிரி பனையூர்ல இருக்கிற மாதிரி வேலைன்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை இப்போவே கூட நீங்கள் விவசாயம் பண்ணலாமே. இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இறங்கி உங்களுக்கு ஏற்கலப்பு எடுத்துன்னு இன்னைக்கு ஏற்கலப்புங்கிறது அது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாய குடும்பத்தில் பிறந்தாதான் அது கிடைக்கும் அவருக்கு. இல்லை அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்து கொண்டு விவசாய தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு அட்லீஸ்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் ஏதாவது பண்ணலாமே. பண்ணை வீடு வாங்குவதற்கு பதிலாக பண்ணை நிலத்தோட சேர்த்து வாங்கி ஒரு விவசாயம் பண்ணி நீங்கள் அதில் அந்த ஊரில் என்ன விளையுதோ ஒரு தென்னை விவசாயியோ இல்லை நீங்கள் கரும்பு விவசாயியாவோ இல்லை ஒரு கத்தரிக்காயாவோ ஒரு பச்சை மிளகு ஒரு தக்காளி இந்த மாதிரி ஊடு பயிர்களாக கூட நீங்கள் போட்டு கடலைகள் இந்த மாதிரி கூட நீங்கள் விளைவிக்கலாமே. இப்போ உங்களை யாரும் தடுக்கலையேங்கிறது இருக்கு. இப்போ கடலை போடுறது வேற, அதுதான் அந்த இடத்துல நம்ம அப்படியே வைப்போம். இதுக்கு அடுத்தது ஒரு ஐநா சபையில் இருக்கக்கூடிய அமைப்பு விட்ட கட்டுரையை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். அந்த கட்டுரை தண்ணீர் திவால் அப்படிங்கிற தலைப்பில் வருதான். நான் உடனே கட்டுறேன்னு நீங்கள் ஆளை வச்சு எதுன்னு தேடாதீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு சொல்கிறாரு. அந்த தண்ணீர் திவாலில் இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாடு தண்ணீர் இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டான். மழையும் மண்ணையும் கொள்ள அடிச்சா வேற எப்படி இருக்கும்? இது நியாயமான கேள்வி. கனிம வளம் ஓகே ரைட்டு. இந்த மலை மண் இதுக்காக சில கட்சிகள் களத்தில் போராடி
போராடி இருக்கிறார்கள். போராடியதற்காக தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, போறாருங்கிறத பார்க்க முடியுது. இந்த கனிம வளத்திற்கு எதிராக இல்லை அதில் இடி ஒரு வழக்கு போட்டிருக்கு. அதிமுக தரப்புல அதுக்கு போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஜகுபர் அலி கொல்லப்பட்டதற்கே அது அவ்வளவு தீவிரமான போராட்டமா அவங்க முன்னெடுக்கல. அந்த இடம் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஆனா அப்படி போகக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இதுல இருக்கிற வழக்குகள்ல நீங்க போய் ஒரு வழக்காக உங்க கட்சி ஏன் போடக்கூடாதுங்கிற கேள்வி இருக்கு. இல்ல உங்களுடைய இதன் சார்பில் நீங்க சுற்றுச்சூழல் நீ வச்சிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க ஒரு போராட்டத்தை அறிவித்து கனிம வள கொலைக்கு எதிராக அடுத்த கட்ட தலைவர்கள் இறக்கி விட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அடிக்கப்படுது ஒரு அறிக்கையை சட்டவிரோத குவாரிகள் தொடர்பாக அப்படியே எடுத்து தமிழ்நாடு வாரியாக எத்தனை குவாரிகள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை விடுங்க. நான் சொல்றது அரசியலாக விட்டுட்டு அதை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து இவ்வளோ இடங்கள் இருக்குது இதை மூடுறதுக்கு நீங்கள் உத்தரவிடணும் மத்திய அரசுக்கு எழுதுங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியில் கனிம வளம்ங்கிறது நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க எடுக்க வரப்போ நம்ம எதிர்த்தோம். அந்த இடத்துல சமணப்படுகை இருக்குது, விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு கூடாதுன்னு. ஆனால் அதே இயற்கை வளத்தை மத்திய அரசு அவங்களா உள்ள வந்து எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது அதை கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது பண்ணிங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. விஜய் பண்ணதில் எனக்கு என்ன அப்படின்னா, அவரே இப்படியும் அப்படியுமா ஒரு விஷயம் போனார். திமுகவை அவர் கடுமையாக கேள்வி கேட்குறாரு. நீங்கள் மாநில அரசால் முடியாதுன்னு தெரிஞ்சோம் நீட்டை ஒழிப்போம்னு எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? இது ஏமாத்து வேலை இல்லையா? ரொம்ப நியாயமானது. அதே விஜய் அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பேசுகிறார், மீனவர்களை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறது இலங்கை அரசு. கடிதம் எழுதினா மட்டும் போதுமா? மீனவர்களே நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம ஆட்சி தான், உங்களை யாராலையும் தொட முடியாது, அந்த அளவுக்கான பாதுகாப்பை நம்ம ஆட்சி வழங்கணும்னு பேசுறீங்க. இப்படி இலங்கை மேல எதுவும் நீங்க நெய்தல் படை கட்டி போக போறீங்களா? அது ஆல்ரெடி அந்த கட்சிக்கு போட்டியா இவர் ஒரு படையை வந்து இப்ப அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, அங்க நான் சொல்றேன் இலங்கை படையே தாக்குதே. இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்ம மீனவர்களை போட்டி தொழில் விரோதத்தில் அடிக்கிறது இல்லை, இலங்கை கடற்படையை தாக்குது. இலங்கை கடற்படையை உங்களுக்கு வலைகளை இழுத்து இது பண்ணி அவ்வளோ அநியாயம் பண்ணுது, போட்டுகளை பறிமுதல் பண்ணி கொண்டு போய் அவன் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான், சிறையில் அடைக்கிறாங்கன்னும் போது அங்கே செய்யறது ஒரு அரசு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ என்னன்னா, ஸ்டாலினுக்கு உட்கார்ந்துருக்க சீட்டில் அதிகாரம் இருக்கு, இலங்கை கடற்படையை கைது பண்ணி தூக்கிட்டு வந்து உள்ள போட அவர் பண்ண மாட்டேங்கிறார், நான் உட்கார்ந்தா பண்ணிடுவேன்னு சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை புரிதல் இல்லாமல் பேசுகிறாரா என்ன? இல்லை அதான் ஒருவேளை அவர் எதுவும் இந்த சுறா படத்தில் அதுக்கு எதுவும் சொல்யூஷன் சொல்லியிருக்காரான்னு நமக்கு தெரியல. அந்த படம் நான் பார்க்கல. ஏன்னா சுறா படம் பார்த்து பிறந்த ஒரு தம்பிக்கு பேர் வச்சு போன கூட்டத்தில் அந்த தம்பி வைரல்லாம் ஆனாப்பில். அடுத்து ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். திமுக ஆட்சி முடிகிற நேரத்தில் ஆரம்பித்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி போயிடும். ஏங்க அதை முடிச்சு கொடுக்கலன்னா எங்கள் ஆட்சி தான் முடிஞ்சு போச்சு அதனால் நாங்கள் முடிச்சு வைக்கல அப்படின்னு பழி போடுவாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் போடுவோம். எனக்கு வந்து ஏதாவது நான் கேள்வி கேட்டேன்னா, காவிரி பிரச்சனையில் உங்க கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில் உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேங்கிறதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க நினைச்சிடாதீங்க. ROV ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கல் அப்படின்னு ஒன்றை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளேயே பயணப்பட்டு போய் அணையினுடைய உறுதித்தன்மை எப்படி ஆராயறது அப்படிங்கிற வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன பார்த்து காவிரி விஷயத்துல போய் பயிற்சி எடுத்தாரா? இப்போவும் அவர் காவிரியை டச் பண்ண மாட்டாரு. ஏன்னா இன்னும் வெளியாகாத ஜனநாயகன் படத்துக்கு கர்நாடகாவை சேர்ந்த கம்பெனி தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப எளிமை. நீங்க சினிமாக்காரராக கூட கருத்து சொல்லியிருக்க வேண்டாம். அந்த கமல்ஹாசன் அவருடைய படம் தக் லைஃப் வரும்போது கன்னடா தமிழ்ல இருந்தா பிறந்துச்சுன்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு இல்லை? விஜய் என்ன வாய் திறந்தாரு? நீங்க அட்லீஸ்ட் மினிமம் நடிகராக இன்னொரு சக நடிகர், உங்களுக்கு சீனியர் நடிகர் கமல்னு வாய கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய தலைவராக, அரசியல் கட்சியினுடைய தலைவராக கமலஹாசனுக்கு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் ஒரு அரசியல், ஏன்னா உங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி கர்நாடகா கம்பெனி, அப்புறம் அந்த படத்தை அவங்களுக்கும் சிக்கலாகும், அவனை வச்சு நீங்க ஏன் படம் எடுத்துன்னு ப்ரொடக்ஷனுக்கும் சிக்கலாகும். மலேசியாவில் நம்ம வந்து ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சிருக்கோம், கெட்டு போயிடும். அத்தனையும் கிட்டக்கூடாதுன்னு மௌனமா இருந்தீங்க. அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சும்மா சும்மா கருத்து சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா எல்லாமே தீர்ந்துருமா, எல்லாம் தெரிஞ்சதா அர்த்தமாயிருமாங்கிறாரு. எந்த கருத்துமே சொல்லாம இருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தமா அப்படிங்கிற கேள்வி தான். இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து கருத்து சொல்ல வேண்டியது இருக்குல்ல, போராட வேண்டியது இருக்குல்ல, எதிர்வினை ஆற்ற வேண்டியது இருக்குல்ல, திட்டங்களை எதிர்த்து வந்து களமாட வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லாம இருக்கிறது எந்த வகையில நியாயம்? எதுக்கு சொல்லணுங்கிறாரு. எதுக்கு நீ சொல்றீங்க? இவரு பேசுற மாதிரிதான். அங்க பாரு, எங்களுக்கும் அராஜகம் காட்ட தெரியும், எதிர்கட்சியாளர்கள் ஒன்று சொல்லிக்கிறேன், காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி.
வண்டுமுருகனோட போய் மேட்ச் ஆதா இல்லைன்னு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு தாவேக்காவை ஓரம் கட்டுறதுக்கு திமுகவும் அதிமுகவும் பேசி வச்சுக்கிட்டு நான் எஸ்ஓபின்னு ஒன்று போடுற மாதிரி போடுறேன், நீ வந்து அவங்கள மோசமாக திட்டுற மாதிரி திட்டி அவங்க ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் பேசுங்க, கொள்ளடிக்கிறது நம்ம 2 பேர் தான் சேர்ந்து பண்ணணும், விஜயை உள்ள விடக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நம்மளை குறி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டீலிங். எனக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. நான் வரணும் இல்லைன்னா நீ வரணும். சிரிக்கிறதா என்ன பண்றதுனே தெரியல, அலறதாங்கிறது ஒரு வாரியில் வரல. இப்படிதான் பழிக்கு மேல பழி. அதுல பார்த்து முதல்வருக்கு நன்றி சொல்லியிருக்காருங்க. முதல்வருக்கு நன்றி சொல்றாரு. இப்படிதான் கரூர்ல தொடங்கி ஜனநாயகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் என் மேல பழிய போட்டீங்க, ஆனாலும் நம்ம முதலமைச்சர் சும்மா சொல்லக்கூடாது, பட்டும் படாம தொட்டும் தொடாம ஜனநாயகன் விவகாரத்துல ஒரு நன்றி சொன்னார். பூசி மொழிக்கு ஒரு நன்றி, ஒரு கண்டனத்தை கொடுத்தார், குரல் கொடுத்தார். குரல் கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. அது எத்தனை மாசம் கழிச்சு நன்றி? இதாவது பரவாயில்ல. கரூர் விவகாரத்துல சட்டமன்றத்துல குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப வரைக்கும் கொடுக்கலங்க. இதுல கூத்து என்னன்னா, இந்த நேற்று வரைக்கும் விஜய் கூட போலாமான்னு டெல்லியிலையும் இங்கே சென்னையிலையும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா நம்ம காங்கிரஸ். ஜனநாயகன் படத்தை தடுப்பது என்பது தமிழர்களின் மீதான தாக்குதல் ராகுல் காந்தி ட்வீட் போட்டார். அவர் போட்டு ஆயிருக்கும், இதோட 50 நாள் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் அதுக்கு நன்றி வரல. அவங்க கடைசியில் இப்படியே போயிட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்டாலின் தூங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கார் அப்படின்ட்டு ஒரு அடுத்த பஞ்சு, சிஎம் சார் நீங்கள் என்ன முடக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கேள்வியா அவங்க பிரச்சாரத்தை குடும்பமாக போகிறாங்களா? குடும்பமாக போய் அவங்கள எந்த அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கண்ட்ரோல் வேணும், நம்ம அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கருத்துக்கு கருத்தாகவே போயிடட்டும், ஒருமையில் போக வேண்டாம், அது வரவேற்கத்தக்கது. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். நம்ம கேள்வி, சிஎம் சார் நீங்கள் என்ன முடக்கலாம்னா உங்களை முடக்கினாலும் நீங்கள் எதிர்க்க மாட்டேன்னு இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களான்னு கேள்வி வருது. அதனால் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். சிஎம் சார் நீங்கள் என்ன முடக்கலாம்னா நீங்கள் என்ன முடக்கலாம், அவங்கள முடக்க முடியாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எஸ்ஓபியை காரணம் காட்டி நான் எல்லா ஊருக்கும் போக மாட்டேன், அது நான் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதுல உங்கள் மேலே பழிய போட்டுட்டு தப்பிக்க போறேன் என்று விஜய் சொல்ல வருகிறார். போவேன் குடும்பமா அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க சிஎம் ஆன பிறகு நான் கிராமமா போய் பார்ப்பேன் என்கிற இடத்துக்கு தான் வருது. ஆக இப்படியா திமுக மேலே மற்ற விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிம வளத்தில் சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் கேட்கறதோடு நிப்பாட்டாமல் அடுத்த கட்டமாக திமுகவை அம்பலப்படுத்துகிற மாதிரி நீதிமன்றத்துக்கு போயோ இல்லை மக்கள் மன்றத்துக்கு போயோ அடுத்த கட்ட போராட்டங்களை என்ன செய்ய போகிறீர்கள்ங்கிறது தான். அதாவது இந்த கேள்வியை சீமான் கேட்குறாரு, சில சமயம் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இப்போ விஜயும் கேட்குறீங்க. உங்கள் 3 பேரில் யாரை வாக்காளர்கள் நம்பணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கிற கேள்வி தான் விஜய் முன்னால் இருக்கிறது. அவர் பேசக்கூடாதுன்னா நம்ம சொல்ல போகிறது இல்லை. நாங்குநேரி விவகாரம், நாங்குநேரியில் எனக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் அது மிக கடுமையாக கண்டித்து திருமாவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதிமுக ஐடிவிங்குமே இதுதான் சமூக நீதி அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. விஜய் அவங்க கட்சியும் சரி நேற்றைக்கு அவங்க போடும்போது அது வந்து போதையினுடைய நீட்சியாக நடந்த ஒரு மோதல் சம்பவம் என்பதோடு அதை நிப்பாட்டிக்கிறாங்களே தவிர அதில் இன்னும் கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா அரசு தரப்பில் இல்லை காவல்துறை தரப்பில் போதை கும்பல் விளையாட்டம்ங்கிறது தான், ஆனால் செய்யப்பட்ட இடம் குறிவைத்து பட்டியலின மக்கள் வசிக்கிற இருப்பிடம் என்னும்போது அதில் சாதி ரீதியிலான அந்த ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அதை ஒரு டச் பண்ணாமல் அதை ஒன்லைனில் யாராவது போஸ்ட் போட்டாராம், ஸ்டாலின் தொடரட்டும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் கேட்சியாக இருக்கும், அவர் ஆப்வியஸாக அதை செய்யலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. விவசாயிகளுக்கு பல வாக்குறுதிகள், 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லா விவசாயிகளுக்கும் உர தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அரசு ஊழியராக யாரும் இல்லை அப்படின்னா விவசாயிகளுடைய பிள்ளைகள் கல்லூரி படிப்பை செலவை முழுக்க அரசே ஏற்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. 500 குடும்பங்களுக்கு ஒரு ரேஷன் கடை, இதெல்லாம் அப்படி பண்ணி எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு ஒரு வழியாக அங்கே விவசாய பூமிங்கிறதுனால விவசாயிகள் குறித்து ஃபோக்கஸ் பண்ணி அரிசி கோதுமை தவிர அத்தனையும் பேக்கெட் பண்ணி நாங்கள் ரேஷன் கடையில் கொடுப்போம். அதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் சொன்னார், ஆண் பணியாளர் இருந்தால் ஆண் எடையாளர் வெயிட் போட்டு கொடுப்பாங்க,
பெண் பணியாளர் இருந்தால் பெண் இடையாளர் வெயிட் போட்டு இது என்ன இதுன்னு தெரியல. இல்லை அது போன முறை 50% கலெக்டரும் எஸ்பியும் பெண்கள் கொடுப்பாங்கன்னார்ல, அந்த மாதிரி அப்படி சமத்துவம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் அதை பார்க்குறாரு. அவருடைய புரிதல் அப்படி இருந்தால் சரி பரவாயில்ல, வந்த பிறகு அவர் செய்யட்டும். செஞ்சாருன்னா இப்போ 50% அதில் பெண்களுக்கான வேலைங்கிற மாதிரியான வந்துச்சுன்னா சந்தோஷம் தானே என்கிற இடத்துல அவருடைய எண்ணம் நல்லதாக இருந்தால் வாழ்த்தலாம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. திடீர்னு வரும்ல, இவரை பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரியானதாக இருந்திருக்கிறது. பட் எலெக்ஷனுக்கான ஒரு வேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியல. ரொம்ப வழக்கமான ஒரு டோன்ல இருக்கு. ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்குள்ள அவர் போகலை. காவிரியை தொடாததுக்கான காரணமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. முல்லை பெரியார் ஏன் கேரளாலேயும் ஒரு வேளை டிவிக்கு எதுவும் போட்டிக்கிட்டுதான்னு தெரியல. அந்த சிக்கல்களும் நெருடல்களும் இருக்கிறதுனால ஸோ நாங்களும் கட்சி இருக்கோம், எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் என்பதாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தொண்டர்கள் அங்கே பார்க்க வந்தவர்கள் உற்சாகம் அடைவார்கள் அப்படிங்கிறத அதை நம்ம எடுத்துக்கலாம். முகத்தை கொண்டு காட்டிட்டு போறாரு. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் காட்டுறது அதுக்கு பிறகு வருவோமாங்கிறது பெரிய கேள்விதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது மேற்கொண்டு.